இது வந்து சசிகலா இந்த பொண்ணை செட்டப் பண்ணி வைக்குது. ஓகே. அந்த அன்னைக்கு வந்தது வந்து தெரியல. அது எனக்காக நிர்மலா செட்டப் பண்ணிச்சா எனக்கு தெரியாது. என்னை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு இப்படி கூப்பிட்டா ஜெயலலிதா பொண்ணுன்னு சொன்னால் நான் ஓடி வருவேன் நினச்சி செட்டப் பண்ணாங்களே. ஏன்னா அதுக்குள்ளே எனக்கு என்ன தான் கான்டாக்டும் பண்ணுச்சு. நான் உங்களுக்கு அந்த டேப் கடை காமிச்சேன். ஸோ அது யாருன்னு தெரியல. அதுக்கப்புறம் இதில் வந்து ஜெயலலிதாவுக்கு ஒரு பொண்ணு இருக்குது. ஜெயலலிதா எனக்கு சொல்லலை. அதை நான் வந்து பட் இந்த ஆத்மா சொல்லிச்சு. சரி, ஆத்மாவை யாரும் நம்ப மாட்டேங்க, அதை விட்டுலாம். ஆனால் சோபன் பாபு எனக்கு ரொம்ப வேண்டியவர். சோபன் பாபு என்கிட்ட சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஐயால எதுக்காக அவர் அன்றைக்கி சொன்னார் அதெல்லாம் எனக்கு தெரியாது. பட் இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் டெஸ்டின் எனக்கு தெரியணும்னு சொல்லி விதி இருந்திருக்குதோ என்னமோ தெரியல. அதில் ஏதோ ஒரு பொண்ணு இருக்குது. அது வந்து இந்த பொண்ணு அந்த பொண்ணு கண்டிப்பாக இந்த 2 பொண்ணுங்களும் கிடையாது. இப்போ முந்தானேத்து பேசுனதும் கிடையாது, இந்த ஜூன் மாதத்தில் பேசின மலையாளத்துக்கார பிள்ளையும் கிடையாது. எல்லாம் வந்து ஒரு ஜெயலலிதா மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துட்டா உடனே ஜெயலலிதா ஆகிட முடியாது. இது வந்து போகஸ்ஸு. அந்த சசிகலாவுக்கும் அறிவு இருக்கணும். அந்த 3ஆம் கிளாஸ் படித்தது அதுக்கு அறிவே இல்லை. அது வந்துட்டு லூஸ் ஆட்டு இந்த மாதிரி ஆளுங்களை செட்டப் பண்ணுது. அது ஒரு பக்கம், அது ஒரு இது. அது ஒரு பேட்டி கொடுக்குது என்னமோ பெரிய இதுன்னு சொல்லிட்டு. இது வந்துட்டு நம்ம தமிழ்நாடு பாலிட்டிக்ஸ் அவ்வளோ கீழ்த்தரமாக போயிருக்கு. தட் இஸ் ஒரு சாக்கடை மாதிரி. ஓகே. இது மாற்றங்கள் எப்படி வருமோ ஏது வருமோ 2026 பார்க்கணும்.